அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வேறுபட்ட பலன்கள் கிடைப்பதுண்டு. அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். உடன் இருப்பவர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்கு வழிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத இடைஞ்சல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அது நன்மையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அதற்கு ஏற்றவாறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். இந்த காலத்தில் கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது ஏற்படாது. வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்கும். அதனால் பலருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. நினைச்ச காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறைவாக இருக்க பெறும் போல தோன்றினாலும் மற்றொரு புறம் பாரம் அதிகரிக்க செய்யும். இருந்தாலும் அந்த வேலையில் கவனத்தை செலுத்தி செய்கிறதன் மூலமே உயரதிகாரிகளிடம் இருந்து பாராட்டையும் சலுகைகளையும் தங்களால் பெற முடியும். நினைச்சபடி உங்களுடைய வேலையில் உங்களால் சாதித்து கொள்ளவும் முடியும். அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால உஷாராகவே இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்பட கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றியையும் தரலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகளும் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வேலையில் சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக சலுகைகளும் உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் தங்களால் பெற முடியும். அதே சமயம் காரிய வெற்றி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் மேலோங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே மனம் விட்டு பேசுறதன் மூலமா பிரச்சனைகள் வராம தப்பித்து கொள்ளலாம். யாரையும் புண்படுத்தாம நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். அதை திறமையாக செய்து முடித்து விரும்பிய இடமாற்றத்தை தங்களால் ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். அதே போல தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கவும் செய்யலாம். அதனால உஷாராக இருக்க
பாருங்கள். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் கவனத்துடன் எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில பல சிக்கல்களையும் சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் முடிவு அப்படிங்கிறது தங்களுக்கு ஏற்றமாறு தங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது, சற்று குறைவாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க. வேறு அதாவது தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் சிறு கால தாமதம் ஆகும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மற்றொரு புறம் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும். வேலையில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் வீண் விரயங்களை நீங்கள் குறைக்கிறதன் மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. உத்தியோகத்தில் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரகசியங்களையோ நீங்கள் சக பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். உங்களுடைய வேலை போவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் அமைய பெறலாம். அதனால் சக பணியாளர்கள் மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் அனுமதிக்க விடாதீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தைய பற்றியும் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் சேரும். இதன் காரணமாக அதிக வேலைச்சுமை வருவதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்படலாம். கோபம் கூட ஒரு சில நேரத்தில் வெளிப்படலாம். அதனால் கொஞ்சம் கோபப்படுறதை தவிர்த்து கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் அதிகமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அதிக அளவில் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வீட்டு வேலை அதிகமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அலுவலக பணிகளும் சற்று அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீடையும் வேலையும் சேர்த்து சமநிலைப்படுத்துவதில் சிரமங்களும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளையும் வீட்டு பணிகளையும் மேற்கொள்வது அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா விரும்பிய நிகழ்வுகள் நடப்பதற்கு சிறிது கால தாமதம் ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து கொள்ளுங்க. தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறதுலையும் சில சிக்கல்கள் உருவாகலாம்.
அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையை நிதானமாக சிந்தித்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. கையில் பணம் தங்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு செலவினங்கள் ஆகி கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேமிக்கிறதுலையும் நாட்டத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடல்நிலையிலையும் அதிக அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறீர்களோ அதே போல் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சிறிது அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. யார் என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க பெண்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம்.